Hi, வணக்கம். Welcome back. Yes, welcome back to my channel WinTrader. Stock market trading பண்ணும்போது confusion என்ன ஸ்டாக் மார்னிங்ல ட்ரேட் எடுக்கணும், அதுக்கு ப்ராப்பர் என்ட்ரி எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும், எக்ஸிட் என்ட்ரி கிடைச்சாலும் எக்ஸிட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ இன்றைக்கி காட்ட போகிறது வந்து 3 ஸ்டாக்கு தான், BL, BHL, HL. இதுக்கு இன்ட்ராடேக்காக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் இப்போ 1 வீக் ஹோல்ட் பண்ணிட்டு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ல earn பண்ணலாம். இதுக்கு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டாலும் நல்லா ஏர்ன் பண்ண, நல்லா மார்னிங்லேயே நல்ல ப்ராஃபிட் வருന്ന ஸ்டாக் தான். அப்போ உங்களுக்கு ஸ்டாக் சூஸ் பண்ணும்போது இந்த 3 ஸ்டாக் உங்களை வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு BL பார்த்துட்டு எஸ்டேட் நல்லா மார்க்கெட்டு மேலே போயிட்டு அப்ராக்சிமேட் 13 பாயிண்ட்ஸ் ஒன் சைட் மூமெண்ட் தான், அந்த மாதிரி மார்க்கெட்டு மேலே தான் ஏறிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா இன்னைக்கு செல் அப்ராக்சிமேட் 12 o'clock அப்புறம் மார்க்கெட்டு 387 செல் போடுது, இப்போ 84 அப்ராக்சிமேட் 3 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இப்படி மார்க்கெட் டவுன் தான் போயிட்டு இருக்காரு. இப்போ ரிட்டர்ன் கிடைச்சிட்டு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டா BL பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அப்போ BL உங்களுக்கு வாட்சில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி BHL பார்த்துட்டா BHL இப்போ இன்னைக்கு 2 days மார்க்கெட் பை தான் போட்டிருக்காரு. இப்போ மார்னிங்கில் நல்லா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து செல்லு கன்ஃபார்ம் எல்லாரும் திரும்பி மார்க்கெட்டு மேலே ஏறிட்டு. இப்போ செல்லு கன்ஃபார்மில் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது கீழே அந்த செல்லு போட்டுட்டா அந்த கேண்டில் கலர், இப்போ இது பை வந்துட்டா கேண்டில் க்ரீனாக வரணும், கீழே க்ரீனாக வரணும். இப்போ இது ரெண்டுமே ஓகே இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்னல் வரும்போது கீழே ஆல்ரெடி க்ரீனில் தான் இருந்தேன், கேண்டில் க்ரீன் தான், ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக கட் பண்ணிட்டு தைரியமாக அந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது நல்லா மேலே போச்சு. இப்போ அப்ராக்சிமேட் 2 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இப்போ எகெயின் மேலே இருக்கும்போது ரீஎன்ட்ரி கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி மார்னிங் எஸ்டர்டே வந்து சிக்னல் பார்த்துட்டா கண்டினியூஷன் போயிருந்தது. 221 இந்த மார்னிங்கில் மார்க்கெட் மேலே போகுது, 29 வரை போயிட்டு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் தான் மார்னிங்கில் வந்தது. இப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டா 30 minutes இப்போ BHLக்கு 30 minutes உங்களுக்கு பார்த்துட்டா உங்களுக்கு தெரியும். 30 minutesல அப்ராக்சிமேட் 10th வந்த சிக்னல் 216 இப்போ மார்க்கெட் மேலே போட்டுருக்கா, 12 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொடுத்த ரீஎன்ட்ரி டார்கெட்ஸ் இப்போ ஹிட் ஆயிடுச்சு, இப்போ ப்ராஃபிட் வந்திருக்காரு. இப்போ 30 minutes என்னாச்சுன்னா 1 hour அதை 1 வீக்ல ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். 15 minutes 2-3 days ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் 5 இன்ட்ராடேக்கு வைக்கணும்னா 5 minutes தான் ஈஸியாக இருக்கும், 5 minutes தான் வைக்கணும். இப்போ சிக்னல் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி சிக்னல் வரும்போது கீழே கன்ஃபர்மேஷன் பார், இந்த அலர்ட் மெசேஜ் கொடுக்கறது சவுண்ட் எஃபெக்ட் தான், சிக்னல் வந்த மெசேஜ் தான் இந்த அலர்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சிக்னல் கன்ஃபர்மேஷன், இப்போ சிக்னல் வரும்போது நம்ம கேண்டில் கலரு கீழே கன்ஃபர்மேஷன் வர ரெண்டுமே சேமாக வரும்போது தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த சிக்னல் பார்த்துட்டா கன்ஃபர்மேஷன் கரெக்ட் டைமில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸும் ஸ்ட்ராங்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் நல்லா உங்களுக்கு ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு HL பார்த்துட்டா தெரியும், எஸ்டர்டே கண்டினியூஷன் மார்க்கெட் தான் போயிருந்தது. மார்னிங் மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே ஏறிடுறதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு எகெயின் மேலே ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூஷன் மார்க்கெட் ட்ரேட் எடுக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், அந்த பாயிண்ட்டுக்கு இது ரீஎன்ட்ரி கொடுக்குமே. பல உங்களுக்கு மார்க்கெட் இது கீழே பார்த்துட்டு அது க்ரீனாக இருக்கும், இந்த கேண்டில் கலரை க்ரீனாக இருந்த மார்க்கெட்டு பாய் தான். ஆனால் இந்த லைன் பார்த்துட்டு ஒரு ரெட்டு கொடுத்தது, அது மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேட் மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் ட்ரேட் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் திரும்பி ஏறும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு HL இப்போ பார்க்கும்போது மார்னிங் ட்ரேட் எடுத்து 4575 தான், அது நல்லா மேலே ஏறிட்டு அப்ராக்சிமேட் 4630 வரை போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து செல்லு பார்த்துட்டு செல்லு நல்லா கீழே போகலையே, அது சைடு வெஸ்ட் தான் இருந்தது. அது இன்கேஸ் உங்களுக்கு ட்ரேட் எடுத்துட்டாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் போகும்போது எக்ஸிட் பண்ணதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலர் பார்க்கணும், அந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கலர் வந்து சைடு வேஸ் தான். இப்போ சைடு வேஸ் வந்துட்டா உங்களுக்கு அந்த போர்ஷனில் எக்ஸிட் பண்ணலாம். இப்போ இந்த பெல் சவுண்டுகள் பார்க்கறதுக்கு ரீஎன்ட்ரி தான், அந்த ரீஎன்ட்ரி டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, அதுதான் இந்த பெல் சவுண்டு கொடுத்தது. அது இப்போ பார்க்கும்போது ஸ்ட்ராங் பிரேக் ஒன்று தெரியுதுக்காக சாஃப்ட்வேர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக கட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் தான் நல்லா உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு லைவ் பார்க்கறதுக்காக கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே அந்த நம்பரில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரில் உங்களுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம்.